صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم نظر الله امرأ وسمع مقالتي وحفظها وعداها وبلغها صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவன் ஏகன், அவன் தனித்துவம் உள்ளவன், அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரால் பிறக்கப்படவும் இல்லை. சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் இவ்வுலகத்துக்கு இறுதியாக முத்திரையாக வந்திருந்த கோமான் முஹம்மதை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், அல்லாஹு தஆலா எந்தெந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களில் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக உலகத்திலே மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மனிதர்கள் உலகத்திலே வாழும்போது சிறந்தவர்களாக, சிரேஷ்ட மனிதர்களாக, அல்லாஹ்விடத்திலே நம்பகரமான மனிதர்களாக, உத்தம புத்திரர்களாக உலகத்திலே வாழ்ந்து அவனை சந்திக்கும் போது சிறந்த மனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் பல கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த கடமையின் பிரகாரம் தான் ஒரு சங்கையான, ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு அடைய செய்து அந்த மாதத்திலே பெற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம், பயிற்சிகளை எல்லாம் இதர மாதங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். எங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தான். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக இந்த மாதத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தையும் அடையக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறக்கூடிய பாக்கியம், மூணாவதாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் தந்ததற்கு பின்னால், மக்ஃபிரத்தையும் தந்ததற்கு பின்னால் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கினான். அந்த மாதத்தை முற்றுமுழுதாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்து அதற்கு பின்னால் வரக்கூடிய யௌமுல் ஜஸா என்ற ஷவ்வாலுடைய முதல் பிறையாம் ஈதுல் ஃபித்ரையும் அல்லாஹ் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தான். இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள், யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். நாம் செய்த காரியங்கள் எல்லாம் இரவில் நின்று வணங்கினோம், ஃபர்லான தொழுகைகளை நாம் நிறைவேற்றினோம், சுன்னத்தான அமல்களை நிறைவேற்றி கொண்டிருந்தோம், சதக்காக்கள், பல நன்மைகளை நாடியவாறு நாம் செய்து கொண்டே இருந்தோம். அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் செய்த அமல்களை கொண்டு ஏனைய மாதங்களிலும் அந்த அமலை செய்வதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் சிறந்த அமல் இது யா ரசூலல்லாஹ்? ஃபஅய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய, நேசத்துக்குரிய, யாரை நேசிக்கிறான் என்பதற்குரிய அமல் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவமுஹா வஇன் கல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியான் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமல் குறைவானதாக இருந்தாலும் சரி, அதன் தொடராக அந்த அடியான் செய்து கொண்டு இருப்பானாக இருந்தால் இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியதும் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்துக்குரிய மனிதனாக அந்த மனிதன் ஆகிறான். உலகத்திலே நாம் பல அந்தஸ்துள்ளவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பேசக்கூடியவர்கள், அந்த மனிதர்கள் பல அந்தஸ்துகளை வைத்து பேசப்படுகிறார்கள். அவர் ஒரு பணக்காரராக இருப்பார்,
அல்ல அவர் படித்த புத்திஜீவியாக இருப்பார், அல்லது ஒரு பட்டதாரியாக இருப்பார், அல்லது ஒரு ஆலிமாக இருப்பார். அவருடைய பட்டங்களையும் பதவிகளையும் வைத்து உலகத்திலே பேசப்படுகிறது. அந்த ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்துகளும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய தர்பாரில் யார் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்றால், உலகத்திலே வாழும் போது எத்தனை பல ரமலான்களை அடைந்த மனிதர்களை தான் உலகத்திலே அந்த மறுமையிலே மலக்குமார்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே வாழும் போது அதிகமான ரமலானை அடைந்த மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மலக்குமார்கள் அங்கே அவனுடைய அந்தஸ்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்துகளை பெற்ற நல்லடியார் கூட்டத்தை அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா அந்த ரமலானை எங்களுக்கு தந்து இரவு காலங்களில் நாம் நின்று வணங்கினோம், சுபஹுடைய தொழுகையை நாம் தொழுதோம், ஏனைய ஃபர்லான அமல்களை எந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அந்த அமல் எங்கே சென்றது? ஒரு மனிதனுக்கு ரமலானில் தஹஜ்ஜத்தில் எழுதி சஹரில் எழுந்து சஹருண்டதற்கு பின்னால் தஹஜ்ஜத் தொழுது சுபகையும் தொழுவதற்கு அவனுக்கு முடியுமாக இருந்தால் இதர காலங்கள் ஏன் அதை எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது? இந்த பயிற்சியை தருவதற்காக, எங்களுடைய உடம்பை அதுக்காக வழி நடத்துவதற்காக அல்லாஹ் ஒரு மாசம் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் ரமலானை அடைந்து அந்த ரமலானில் இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்துக்களையும் அடைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் ஆத்திக்கும் மினன்னார் அந்த அந்தஸ்தையும் அடைந்து அந்த மாதம் முடிந்ததற்கு பின்னால் எந்த மனிதனுடைய அமலில் குறைவும் சோம்பேறித்தனமும் உண்டாகுமாக இருந்தால் அந்த ரமலான் அவனுக்கு தக்வாவை படித்துக் கொடுக்கவில்லை. லஅல்லக்கும் தத்தகூன் ஆயத்துடைய கடைசி அறிவிக்கிறது, அந்த ரமலான் எதற்கு தந்திருக்கிறோம் என்றால் அந்த ரமலானின் ஊடாக அந்த மனிதன் தக்வாவை அடைய வேண்டும். ஒரு மனிதன் தக்வாவை அடைந்தான் என்பதற்குரிய அடையாளம் என்ன? அந்த மாதத்தில் மாத்திரம் அமல் செய்வது கிடையாது, அந்த மாதத்தில் செய்த பயிற்சியை கொண்டு, குர்ஆனை கொண்டு, தொழுகையை கொண்டு, தஸ்பீஹாத்துக்களை கொண்டு இதர காலங்களிலும் அந்த அமல்களை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்து நடக்க வேண்டும். அதே மஸ்ஜித் இருக்கிறது, அதே குர்ஆன் இருக்கிறது, அதே தொழுகைகள் இருக்கிறது. ஆனால் தொழுதவர்கள், குர்ஆன் ஓதியவர்களுடைய குறைபாடு அங்கே காணப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரமலானுக்கு பின்னால் நாம் ஷவ்வாலை அடைந்திருக்கிறோம். சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் பல முக்கியமான நிகழ்வுகள் இஸ்லாத்திலே வரலாற்றிலே அங்கு நடந்திருக்கிறது. பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தையும் எங்களுக்கு கண்ணியமாகவே தந்திருக்கிறான். இந்த மாதத்தை கண்ணியமான ஒரு மாதமாக எங்களுடைய கூலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவாக எதிர்பார்த்தவாறு செய்த அமலுக்குரிய கூலிகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்து சந்தோஷமான ஒரு தினத்தையும் தந்து அந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் தொடக்கம் அடுத்த ரமலான் வரைக்கும் இந்த ரமலான் எங்களுக்கு எந்த பாடத்தை சொல்லி தந்ததோ, இந்த ரமலான் எங்களுடைய உடம்பை எந்தெந்த அமல்களுக்கெல்லாம் வழிகாட்டியதோ அந்த வழிகாட்டல் மூலமாக அந்த உடம்பை நாம் அடுத்த ரமலான் வரை பழகிக் கொள்ள வேண்டும். அல்லது எங்களுடைய உள்ளத்திலே நாம் ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டும், இந்த ரமலான் ஊடாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இது ரமலானுக்கு மாத்திரமா அல்லது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அமலாக என்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ரமலானில் மாத்திரம் எந்த மனிதன் ஒரு பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட இது ரமலானுடைய மாதம் என்று அந்த மனிதன் அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி விடுகிறான். ஒரு மனிதன் சாராயம் அருந்தக்கூடியவனாக இருந்தாலும் கூட நோன்பு மாதத்தில் பாவம் செய்யக்கூடாது என்ற விடயத்தை அந்த நோன்பு அவனுக்கு அந்த மனதிலே ஒரு பாடத்தை படிப்பித்துக் கொடுக்கிறது. ஆனால் அந்த மாதத்தில் அதை செய்ய முடியும் என்றால் ஏன் ஏனைய காலங்களில் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொருவரும் நாமே நமக்குள்ளே ஒரு கேள்வியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் அந்த மாதத்துக்கு பின்னால் அடுத்த மாதமாகிய ஷவ்வால் எங்களுக்கு பிறந்திருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்த அந்த பயிற்சியை
இந்த மாதம் தொடக்கம் அடுத்த ஷாபான் வந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஆனால் இந்த பாடங்களை இந்த மாதத்தினுடைய அமலாக நாம் அமல் செய்து கொண்டிருக்கவே வேண்டும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த முறையிலே தான் அல்லாஹ் இந்த ஷவ்வாலுடைய கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஷவ்வாலுடைய மாதம் இருக்கிறதே, அதுவும் பல சிறப்புகளையும் பல அந்தஸ்துகளையும் பொருந்தியதாக இருக்கிறது. இந்த ஷவ்வாலுடைய மாதம் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய காபாவை தரிசிப்பதற்கு ஹஜ் செய்வதற்கு யாரெல்லாம் விரும்பி இருக்கிறார்களோ அந்த நியத்துக்கு அந்த அமலுக்குரிய தயாரிப்புகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. ஷவ்வாலுடைய மாதம் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளுக்காக ஆயத்தம். ஷவ்வால் மாதம் தொடக்கம் துல்ஹிஜ்ஜாவுடைய 13ஆம் நாள் வரை ஹஜ்ஜுடைய தயாரிப்புகளும் ஹஜ்ஜுடைய அமலுக்குரிய மாசமாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான மாதங்கள். அல்லாஹ்வுடைய இறுதி கடமையாம் அவனுடைய காபாவை தரிசிப்பதற்கு உலகத்தில் இருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அங்கே சாறை சாறையாக வருவதற்கு தயாராக கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் ஆரம்பமாக வைத்திருக்கிறான். ஏனென்றால் இந்த மாதத்தை அல்லாஹ் ஏன் கண்ணியப்படுத்துகிறான் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜாஹிலியத் மக்கள் கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கண்ணியமான ஒரு மாதமாக அந்த மக்களிடத்திலே இருந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் சில மாற்றங்களும் சில சிறப்பான அம்சங்களும் முக்கியமான நிகழ்வுகளும் இந்த மாதத்திலே தான் நடந்தது. அதில் இரண்டாவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததும் ஷவ்வாலுடைய மாதத்திலே தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸவ்வஜனி, என்னை திருமணம் முடித்தார்கள் ஃபி ஷவ்வால் வ பனானி ஃபி ஷவ்வால். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்த மாதம் ஷவ்வாலுடைய மாதமாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்திருந்ததும் ஷவ்வாலுடைய மாதமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விடயத்தில் என்ன இருக்கிறது என்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், ஷவ்வாலில் திருமணம் முடித்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏன் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது என்றால், ஜாஹிலியத்துடைய மக்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை ஒரு பீடை மாதமாக கருதி கொண்டிருந்தார்கள். வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள், அவருடைய வாழ்க்கையிலே முதன்மையாக செய்யக்கூடிய எந்த விடயத்தையும் செய்து கொள்ள மாட்டார்கள். ஒரு முக்கியமான ஒரு பிரயாணம் இருக்குமாக இருந்தால் அதை இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே ஆரம்பிக்க மாட்டார்கள். ஒரு பீடையினுடைய மாதமாக ஜாஹிலியத்து மக்கள் கருதி கொண்டிருந்தார்கள். எந்தெந்த நல்ல நற்காரியங்களையும் ஷவ்வாலுடைய மாதத்தில் செய்வது கிடையாது. நற்காரியங்களை ஷவ்வாலுடைய மாதத்தில் செய்தால் அதை ஒரு குறையாக பேசக்கூடிய மக்களாக அந்த காலத்து மக்கள் இருந்தார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இந்த மாதத்தில் திருமணம் முடித்து காட்டினார்கள். இந்த மாதம் ஒரு பீடைக்குரிய மாதம் அல்ல, நல்ல விடயங்களை ஆரம்பிக்கக்கூடிய மாதம், நல்ல விடயங்களை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஊடாக அவருடைய திருமணத்தின் ஊடாக உலகத்திலே வெளிப்படுத்தி காட்டினார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த யகூதிகள் இதை ஒரு பெரும் குறையாக பேச ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து எந்தெந்த காரியங்களை நாம் தடுத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல காரியங்களை இந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்று நாங்கள் வைத்திருக்கிறோம், இதையெல்லாம் தகர்த்து கொண்டிருக்கிறார். இந்த விடயத்தை அந்த ஜாஹிலியத்துடைய அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் தான் மிக முக்கியமான நிகழ்வுகளும் ஜாஹிலியத்திலே இருந்த பல மோசமான விடயங்கள் கூட நல்ல விடயங்களாக அங்கே மாற்றப்பட்டது. அதில் இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது, ஷவ்வாலுடைய மாதம் தான் அப்துல்லா பின் ஜுபைர்
ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன், ஜுபைர் என்ற சஹாபிக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாத்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், அவர்களுக்கு ஜுபைர் என்ற அப்துல்லா என்ற பிள்ளை அங்கே பிறக்கிறது. அப்துல்லா பின் ஜுபைர். அப்துல்லா பின் ஜுபைர் ஷவ்வாலுடைய மாதத்தில் பிறந்தால் என்ன? ஏனைய சஹாபாக்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் பிறக்கவில்லையா? ஏன் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஷவ்வாலில் பிறந்ததற்காக என்ன கண்ணியம், என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? அங்கேதான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு ஒரு கவலையான செய்தி அங்கே நடக்கிறது. மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு சென்றிருக்கிறார்கள். மக்காவிலிருந்து அந்த முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் எந்த சஹாபிக்கும் எந்த பிள்ளையும் பிறக்கவில்லை. பிள்ளை பிறந்தாலும் கூட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கவும் இல்லை. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு கவலையான, முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வியாக அந்த காலத்தில் அது கருதப்பட்டதாக இருந்தது. மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த முஹாஜிரீன்கள் அந்த மதீனாவை நோக்கி அன்சாரிகளுடன் கலந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு துரதிஷ்டவசம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிள்ளை பேர் ஏற்படவில்லை. அந்த காலத்திலே வந்த யஹூதிகள், காஃபிர்கள் எல்லாம் முஸ்லிம்களை இழிவாக பேச ஆரம்பித்தார்கள். மிகவும் கேவலமாக எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஹாஜிரி சஹாபாக்கள் எல்லாம் அபுத்தர்கள், பிள்ளை பேற்றை எடுக்க முடியாத ஆண்கள், மலட்டுத்தன்மையுடையவர்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அந்த யஹூதிகள் பேச ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. யஹூதிகள் எங்களுக்கு ஏதாவது செய்து விட்டார்களோ, பிள்ளை பேற்று நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது செய்து விட்டார்களோ என்ற எண்ணம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சந்தேகமாக உருவாகிறது. பிள்ளை மக்காவில் இருந்து சஹாபாக்களுக்கு ஒரு வருடங்களுக்கு பின்னால் கூட பிள்ளையை பெற்றெடுத்த சஹாபாக்களுக்கு மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. அதனாலேதான் இப்படியான ஒரு கவலையும் இப்படியான மன அழுத்தமும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அதனை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பிள்ளை கிடைக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புடன் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறை இல்லாமல் போக வேண்டும் என்றிருந்தால் இந்த பிள்ளையும் எங்கள் உயிருடன் சிறப்பான முறையிலே அந்த காலத்திலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் சஹாபாக்களும் பெரும் ஒரு நியத்தாக, ஒரு எண்ணமாக வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கிறது எந்த அளவுக்கு என்றால், அந்த காலத்தில் மிகவும் அழகானதாக பேரழகுள்ள ஒரு பிள்ளையாக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா பிறக்கிறார்கள். அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளையை ஒரு வெள்ளை புடவையில் சுத்தி கொண்டு அன்னை ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு ஓடோடி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிக ஒரு கவலையான ஒரு செய்தியாக இருக்கிறது. கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை. அந்த நேரத்தில் எனக்கு பிள்ளை கிடைத்திருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஓடோடு சென்று அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் அந்த பிள்ளையை கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் யகூதிகள் எல்லாம், அந்த காலத்தில் இந்த காஃபிர்கள் எல்லாம் முகம் சுருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாமியர்கள் எல்லாம் பிள்ளை பேற்று சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த ஜுபைர் ரலியல்லாஹுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இந்த பிள்ளையை கொடுத்து அவருடைய முகத்தில் அல்லாஹ் கரியை பூசி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே அந்த பிள்ளை இருக்கிறது. சொல்லுகிறார்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ்,
இந்த பிள்ளையை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதீனாவாசிகளுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தில் இருக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து இந்த இடத்துக்கு வரும்படி அங்கே சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளை தன்னுடைய தாயிடத்தில் பால் அருந்துவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு ஈச்சம் பழத்தை எடுத்து ஒரு சின்ன துண்டை எடுத்து தன்னுடைய முபாரக்கான வாயிலே போட்டு மெண்டதற்கு பின்னால் அந்த பிள்ளையுடைய வாயிலே வைக்கிறார்கள். ஒரு சுன்னத்தான அமலை கூட அந்த இடத்திலே ஹயாத்தாக்கி காட்டுகிறார்கள். தன்னுடைய தாயுடைய பால் அந்த வாய்க்கு வயிற்றுக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த பிள்ளையுடைய முதலாவதாக சென்ற உணவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே அவருடைய வாயில் இருந்த அந்த ஈச்சம்பழமும் அவர்களுடைய அந்த முபாரக்கான எச்சிலும் தான் அந்த பிள்ளைக்கு முதல் உணவாக உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தினான். பெருமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்திலே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அத்தின் ஃபீ உத்னி ஹாதல் வலத், இந்த பிள்ளையுடைய காதிலே நீ பாங்கு சொல்லு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இந்த பிள்ளையுடைய காதிலே பாங்கு சொல்லும்படி ஏவினார்கள். அதனாலே தான் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் பிறந்ததற்காக வேண்டி அந்த கண்ணியமும் அந்த உயர்வும் அந்த பெருமையும் அந்த சஹாபியே சாரும். அதற்கு பின்னால் பல குழந்தைகள் பல சஹாபாக்களுக்கு பிறக்கிறது. ஏனென்றால் இந்த சஹாபியை முக்கியத்துவம் அந்த ஷவ்வாலுடைய மாதத்திலேயே சிறப்பை பார்க்கும்போது கிதாபுகள் எழுதுகிறார்கள். இவ்வாறான ஒரு கவலையும் துன்பமும் இருக்கும்போது முதல் பிள்ளையாக இந்த உலகத்துக்கு உதித்த அந்த காலத்திலே அப்துல்லா பின் ஜுபைர் என்பதற்காக வேண்டி இந்த கண்ணியமும் இந்த முக்கியத்துவம் அந்த சஹாபிக்கு கொடுக்கப்படுகிறது. பெருமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு இந்த கண்ணியத்தையும் சிறப்பையும் இந்த மாதத்திலே தந்திருக்கிறான். முதலாவது சிறப்பை அல்லாஹ் முதல் நாளிலே அல்லாஹ் சிறப்பாக்கி விட்டான். ஈதுல் ஃபித்ர் சந்தோஷமான ஒரு நாள், யௌமுல் ஜஸா கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். 29 நாட்களும் கஷ்டப்பட்டு அமல் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு அந்த நாளை சந்தோஷமான ஒரு தினமாக தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அதிலே 6 நோன்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பாளிகளாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட அது மாத்திரமல்ல, இன்னும் உலகத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. மொத்தமாக இஸ்லாத்திலே கிட்டத்தட்ட 80 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தங்கள் 21 அல்லது 27 இருக்கிறது. அதில் முக்கியமான யுத்தங்கள் எல்லாம் 3 யுத்தங்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே தான் நடந்தது. முதலாவது உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே நடந்தது. இரண்டாவது கந்தக் யுத்தம், அகல் தோண்டி சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். அந்த கந்தக்குடைய யுத்தம் கூட ஹிஜ்ரி 5 ஷவ்வாலுடைய மாதத்திலே தான் நடந்தது. மிக முக்கியமான ஒரு போர் தான் ஹுனைன். ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு கொஞ்சம் தோல்வியாக இருந்தாலும் கூட கடைசி தருவாயில் அல்லாஹ் ஹுனைன் யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியும் கூட, அந்த ஹுனைன் யுத்தமும் கூட ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வாலுடைய மாதத்திலே தான் கிடைத்தது. பெருமிக்க இஸ்லாமிய சகோதரி, அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை கண்ணியமாகவும் சிறப்பாகவும் வைத்திருக்கிறான். அதிலும் மிகவும் இன்னும் ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? உலகத்திலே பெரும் சான்றிதழ் பெற்ற கண்ணியமான குர்ஆனுக்கு அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாப் உலகத்திலே இருக்கமாக இருந்தால் அதுதான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஸஹீஹுல் புகாரி. இந்த ஸஹீஹுல் புகாரியை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்துக்கு ஒரு ஸஹீஹான கிதாபாக கொண்டு வருவதற்கு அவர்கள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த உழைப்பும் அவர்கள் அதுக்காக எடுத்துக்கொண்ட கஷ்டங்களும் ஏராளமானதாக இருக்கிறது.
முஹம்மத் பின் இஸ்மாயில் புகாரி என்ற முஹம்மத் என்ற ஒரு நபர் புகாரா என்ற பிரதேசத்தில் பிறந்து இந்த ஹதீஸ் கலையை வல்லுனராக அந்த ஹதீஸை முழு உலகத்துக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்துக்கு வந்து உதித்த அந்த பெருமான் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலேதான் ஹிஜ்ரி 196ஆம் ஆண்டு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். அதுவும் ஷவ்வாலுடைய மாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரி 262ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய காரியத்தை சீராகவும் சிறப்பாகவும் முடித்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அதுவும் ஷவ்வாலுடைய மாதமாக இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸராவிலே அவர் ஹதீஸ்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பல மாணவர்களும் ஹதீஸ்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த உஸ்தாத் பாடம் நடத்தினாலும் எந்த ஒரு ஹர்ஃபை கூட அவங்களுடைய ஏட்டில் பதிவது கிடையாது. ஏனைய மாணவர்கள் எல்லாம் உஸ்தாத் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது, ஷேகுனுடைய தர்பாரில் இருக்கும் போது, ஷேகுனுடைய அந்த ஹதீஸை நடத்தும் போது பாடங்களை குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பாட புத்தகத்திலோ தன்னுடைய கொப்பியிலோ எந்த ஒரு ஹர்ஃபை கூட எழுத மாட்டார்கள். தன்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம், பாட தோழர்கள் எல்லாம் ஒரு மாதங்கள் பார்க்கிறார்கள், 2 மாதங்களும் பார்க்கிறார்கள், 3வது மாதம் அங்கே குறை பேச ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், அவர் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய பேர் முஹம்மத், வாப்பாவுடைய பேர் இஸ்மாயில், முஹம்மத் பின் இஸ்மாயில். புகாரி இமாமுடைய வாப்பாவுக்கு 2 பிள்ளைகள், முஹம்மது என்றும் அஹ்மத் என்றும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய பேர் தான் முஹம்மத். சொன்னார்கள், முஹம்மத், உங்களுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய அறிவிப்பு தொடர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் சொல்லிவிடுவோம், பரப்பி விடுவோம் என்ற செய்தியை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் அவருடைய சக தோழர்கள் சொல்லுகிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், 3 மாத காலம் நாம் ஹதீஸை கற்றிருக்கிறோம். இந்த 3 மாத காலமும் உஸ்தாதிடத்தில் நீங்கள் அந்த ஹதீஸ்களை எழுதியிருக்கிறீர்கள். ராவியுடன், அறிவிப்பு தொடர்களுடன், அறிவிப்பாளர்களுடன், அறிவிக்கப்பட்ட கிதாபுகளும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நானும் இந்த 3 மாதம் படித்த பாடத்தை கொண்டு வருகிறேன், நீங்களும் நீங்கள் எழுதி வைத்த அந்த ஏடுகளையும் கொண்டு வாருங்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன படித்திருக்கிறோம் என்ற விடயத்தை நாம் ஆராய்ந்து கொள்வோம். சக நண்பர்கள் அவர்கள் எழுதி வைத்த கொப்பிகளையும் கிதாபுகளையும் அங்கே கொண்டு வருகிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், 3 மாதம் முதல் நாள் தொடக்கம் இன்று நாள் வரை எதையெல்லாம் படித்திருக்கிறோமோ அந்த விடயங்கள் எல்லாம் நான் ஹதீஸ்களை சொல்லுகிறேன், நீங்கள் அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுகின்ற ஹதீஸ்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய ஹதீஸை, அவனுடைய குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சிலர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனாலே தான் அவனுடைய குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அவ்வளவு மனன சக்தியை கொடுத்திருந்தான். குவத்துல் ஹிஃப், சஹாபாக்களுக்கு மத்தியில் அவ்வளவு ஒரு மனன சக்தி இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குகின்ற சமயத்தில் எந்த சஹாபி அந்த இடத்தில் இருப்பார்களோ அந்த ஆயத்தை மனனம் விட்டுக் கொள்வார்கள், எந்த இடத்தில் எதை பாடமாக்கிக் கொள்வார்களோ அதை பதிவு செய்து கொள்வார்கள். அதுபோன்றுதான் ஹதீஸை பாதுகாப்பதற்காக வேண்டி இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ற போன்ற அந்த பெரும் பெரும் இமாம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த அளவுக்கு ஒரு மன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 3 மாத காலம் தொடக்கம் 15000 ஹதீஸ்களை படித்திருந்தார்கள். சொன்னார்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 15000 ஹதீஸை நான் சொல்லுகிறேன், அறிவிப்பாளர் தொடக்கம் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய ஏடுகளை பார்த்துக் கொள்ளுங்கள். சொல்லுகிறார்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 15000 ஹதீஸையும்
அந்த சக நண்பர்களுக்கு முன்னால் சொல்லி முடிக்கிறார்கள். அவர்களுடைய ஏட்டில் இருந்த பிழையை கூட இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனனமிட்டு சொன்ன அந்த செய்தியை கொண்டு மாற்றுகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் இமாமுனா புகாரிக்கு இந்த மரண சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகான் இந்த மாதத்திலே தான் உலகத்துக்கு வந்து அவருடைய காரியத்தை முடித்ததற்கு பின்னால் இந்த மாதத்திலே தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஏன் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து அல்லாஹ்வுக்கு அவனுடைய தக்வாவுடன் எந்த ஹதீஸை தன்னுடைய ஏட்டில் பதிவதாக இருந்தாலும் சொல்லுகிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தாரீഖിலே சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவதாக இருந்தால் குளித்து விட்டு வுது செய்து 2 ரக்காத்துகள் தொழுதற்கு பின்னால் தான் ஒரு ஹதீஸை அவருடைய ஏட்டிலே எழுதுவார்கள். அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தக்வாவுடன் பதியப்பட்ட அந்த ஹதீஸாக இருக்கிறதினால் தான் அல்லாஹ் குர்ஆனுக்கு அடுத்ததாக அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். சியாவு சித்தா என்ற 6 கிரந்தங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் இந்த புகாரியுடைய அந்த கிதாபுக்கு அல்லாஹ் இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், உயர்வை கொடுத்திருக்கிறான். அனைத்து உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் கிரந்தமாக இருக்கிறது. யாரும் அந்த கிதாபை பற்றி குறை சொன்னது கிடையாது, அந்த கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ்களை குறை சொன்னது கிடையாது. உலகத்தில் ஒரு ஹுஜ்ஜத்தாக ஒரு ஆதாரமாக இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். உலகத்திலே ஹுஜ்ஜத் என்ற பெயரை உலகத்தில் ஒரு மனிதர் 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு ஹாஃபில் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத் என்ற பெயருக்கு சொந்தக்காரர். ஹுஜ்ஜத் என்றால் 3,00,000 ஹதீஸை மனனமிட்டிருந்தார்கள். சொல்லுகிறார்கள் 1,00,000 ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், 2,00,000 ஹதீஸ் லைஃபான ஹதீஸ்களாக இருந்தாலும் கூட சில கிதாபுகளில் அது அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகத்துடன் அந்த ஹதீஸ்களை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துக்கு ஒரு பறைசாட்டினார்கள். நாம் கிதாபுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் எல்லாம் கிதாபாக வருவதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகத்துடனும் அவர்களுடைய காலங்கள் முற்றும் முழுதாக அதுக்காக வேண்டிய செலவழித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பா மரண தருவாகில் இருக்கிறார்கள். குடும்பத்தை அழைத்து சொன்னார்களாம், உலகத்திலே வாழும்போது என்னுடைய சொத்து அதிகமாக இருக்கிறது, இந்த சொத்தில் ஒரு சதம் கூட ஹராமாக உழைத்தது கிடையாது. அவளுக்கு தூய்மையாக ஹலாலாக சம்பாதித்த பணம் என்னுடைய பணம். இந்த பணத்தை ஹலாலாகவே செலவழிக்க வேண்டும், நல்ல காரியத்துக்காகவே செலவழிக்க வேண்டும். அதனால இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், கேட்கப்பட்டது, ஏன் நீ உலகத்திலே வாழும்போது எந்த ஒரு தொழிலும் செய்வதில்லையா? சொன்னார்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய வாப்பா ஹலாலான சம்பாத்தியத்தை எங்களுக்கு விட்டிருக்கிறார். நான் தொழில் செய்தால் அந்த தொழில் நிமித்தம் ஏதாவது பேச வேண்டி வரும், அதில் ஏதாவது பொய்கள் வந்து விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறதே. அதனால தான் நான் உலகத்திலே எந்த தொழிலும் செய்யவில்லை. வாப்பாவுடைய ஹலாலான சம்பாத்தியம் அதையும் தாண்டி சொன்னார்கள், ஹலாலான ஹராம் இல்லை, சந்தேகமானது கூட என்னுடைய சொத்தில் கிடையாது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழும்போது எங்களுடைய தொழில்களும் எங்களுடைய சம்பாத்தியங்களும் எங்களுடைய ஒருவாவாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் போது ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுப்போமாக இருந்தால் பிற்காலம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சந்தோஷமானதாகவும் நல்ல முறையில் பேசப்படக்கூடிய ஒரு பேராக உலகத்தில் ஏதாகிவிடும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தையும் அந்த மகத்துவத்தையும் அந்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கண்ணியமான மாதத்தை எங்களுக்கு தந்தான், அதிலும் பல நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அந்த மாதத்தில் நாம் குர்ஆன் ஓதினோம், ஃபர்லான தொழுகையிலே தொழுதோம், சுன்னத்தான் அனைத்து தொழுகையிலும் தொழுதோம், தராவிஹ் தொழுதோம், இரவு நடுநிசியில் சல்லூ பில்-லைல் வன்னாசு நியாம், எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கூட்டம் கியாமுல் லைல் தொழுதோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அனைத்தையும் செய்தோம். அல்லாஹ் அனைத்தையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அடைந்து அடுத்த ரமலான் வரைக்கும்
அந்த பயிற்சியை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்களை எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாப்பா அவர்களுக்கு எந்த முறையில் சம்பாத்தியத்தை கொடுத்தார்களோ அந்த முறை நாங்களும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய நல்லடியார்களா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல முறையிலே வஃபாத் ஆகக்கூடிய கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்தருவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் எங்களுடைய ரூஹை பிரியக்கூடிய அந்தஸ்தை தருவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தை நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله فإن تقوى ملاك الحسنات، وعليكم بسنة فإن سنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، فإن الله مع الصادقين. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم، فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه أما صدر عنه، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. فيا أيها الإخوان في الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وعليكم باتباع السنة واجتناب البدع، فإن السنة تهدي إلى الجنة والبدعة تهدي بصاحبها إلى النار. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وأصحابه وأزواجه وذريته صلاة دائمة بدوام الشمس والقمر. وأمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وإمام المتقين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، والإمامين السعيدين الشهيدين الحسن والحسين رضي الله تعالى عنهما، وعن السنوان ستة الباقين من العشرة المبشرين، وعن التابعين تبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك قريب مجيب الدعوات.
اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فدمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تصفي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوار وبئس القرار. اللهم انقذ المسلمين في فلسطين، اللهم انقذ المسلمين في فلسطين، اللهم انقذ المسلمين في سائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.